ஸ்பிரிட் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா யூக்கு வந்து ஒரு மென்டல் அட்டாக் வந்து போட்டுருவாங்க. இந்த அட்டாக் வந்து கொடூரமான மென்டல் அட்டாக். இந்த அட்டாக் வந்து நம்ம யூயின் மேலே பட்ட உடனே அவங்க வந்து திடீர்னு கட்டல் தூக்கி வச்ச மாதிரி இருக்கிற எல்லா மரிச்சு அவங்க சோலே வந்து சரியான டேமேஜ். நெக்ஸ்ட் நம்ம கண்ணு வச்சு பார்க்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து பார்க்க அவங்க ஃபேமிலி இருக்குது. ஸோ யூன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எழுந்திக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்திரிச்சு வந்து மேலே நிற்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ பார்த்தோன்னா பிளட் வாமிட்டா என்னோட சோல் ரொம்பவே டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா டாக்டர் வந்து யூனை செக் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு ஒன்றும் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை, அவங்க சோல் தான் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்னு சொல்லிட்டு போக. ஸோ யூ என்பதும் சரியான டைம் இவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்ட்டு யூக்கு நல்லா தெரியுது. பிளட்டும் வந்து அதிகம் வந்துருக்கு. அந்த செயின் லவ் ஆஃப் எட்டர்னல் அந்த செயினை கையில் வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் அவங்க குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து ஓவோட ஒய்ஃப் நான் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நானா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் நீங்கள் வெளியே கூட்டு போங்க. ஸோ இந்த இடத்துல